ஹலோ வணக்கம் வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த ஃப்ராக்குக்கு மேட்ச் ஆன ஒரு ஹெட்பேண்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. இது நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்கு நாமளாக செஞ்சு போட்டு அழகு பார்த்தா இன்னும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இதுதான் எப்படி பண்ணுங்கிற வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த ஹெட்பேண்ட் பண்ணுறதுக்கு நான் பேசிக் தையல்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பேசிக் தையல்கள் எப்படி பண்ணணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெட்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த நூலில் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த நீடில் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற எந்த நூல்லையும் இது பண்ணலாம், எந்த நீடில் வச்சும் இதை பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து எனக்கு வேணுங்கிற நீளம் அளவுக்கு நான் வந்து செயின்கள் போட போகிறேன். இப்போ இந்த ஹெட்பேண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ நீளத்துக்கு இருக்கா. இது வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்க கூட போட்டுக்கலாம். ஒரு 2 வயசு குழந்தை கூட இதை போட்டுக்கலாம். ஸோ பிறந்த குழந்தைங்களுக்குலாம் போடணுன்னா அப்போ இன்னும் நம்ம சின்ன சைஸாக நம்ம பண்ணணும். உங்களுக்கு வந்து எந்த சைஸ்க்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து டேப்பில் அளந்துக்கோங்க. ஏன்னா குட்டி குழந்தைங்களுக்கு பண்ணும்போது இவ்வளோ பெருசு தேவையில்லை. டேப்பில் அளந்துக்கோங்க, சின்ன குழந்தைங்களுக்கா பெரிய குழந்தைங்களுக்கான்னு பார்த்துட்டு அத்தனை செயின்கள் வந்து நீங்கள் போடுங்க. ஸோ இத்தனை செயின்கள் தான், நான் கவுண்ட்லாம் சொல்லலை. உங்களுக்கு எத்தனை செயின்கள் எவ்வளோ நீளம் தேவைப்படுதோ அத்தனை செயின்கள் நீங்கள் போடுங்க. 1 2 3. இப்போது நான் செயின்கள் போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு இந்த நீளம் இருந்தால் போதும், இவ்வளோ சின்ன சைஸ் எனக்கு இருந்தால் போதும். அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த முதல் செயின் இருக்கு இல்லையா, நம்ம இந்த இடத்துல இந்த முதல் செயின் இதை விட்டுட்டு ரெண்டாவது செயின், இந்த செயின்லேருந்து நம்ம வந்து சிங்கிள் குரோஷே போட போகிறோம். சிங்கிள் குரோஷேக்கு இந்த நீடில் அப்படியே உள்ளே விட்டுட்டு இந்த நூலை வெளியே எடுத்து 2 லூப் இருக்கும், அந்த நூலை வந்து இந்த செயின் வழியாக பிடிச்சி இழுக்கணும். ஸோ இதே போல் கம்ப்ளீட்டாக இந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்து இந்த சிங்கிள் குரோஷே வந்து போட போகிறோம். சிங்கிள் குரோஷே எப்படி போடணும்னு தெரியாதவங்க பேசிக் தையல்களுக்குரிய லிங்க் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இது ஈஸி தான். ஓகே, இப்போ இந்த எண்டு வரைக்கும் இப்போ நம்ம போடலாம். இப்போ நான் இது போட்டு முடிக்க போகிறேன். இன்னும் எனக்கு ஒரு 3 செயின் தான் இருக்குது. சிங்கிள் குரோஷே போட்டுட்ருக்கிறேன். ஓகே, கடைசியாக நான் பண்ணுறேன். கடைசி செயினில் வந்து சிங்கிள் குரோஷே போட்டு முடிக்க போகிறேன். ஓகே, போட்டு முடிச்சாச்சு. இது போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 செயின் போடுறோம். செயின் 1 செயின் 2 2 செயின் போட்டுட்டு இதை இப்படி திருப்பிடுங்க. இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதில் இந்த 2 செயின் போட்டது இங்கே இருக்குது, சரிங்களா? 2 செயின் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி நேராக வச்சுக்கோங்க. இப்படி நேராக வச்சுட்டு பாருங்கள், இந்த செயினில் தான் அடுத்த தையல்கள்லாம் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 2 செயினை விட்டுட்டு இங்கே இருக்கு இல்லையா முதல் செயின், இந்த முதல் செயினை விட்டுருங்க. இந்த முதல் செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 2வது செயின் இருக்கு இல்லையா, இந்த 2வது செயின்லேருந்து நம்ம அடுத்து வந்து தையல்கள் போட போகிறோம். இப்போ நம்ம 2 செயின் போட்டு திருப்பினதுக்கப்புறம் இந்த 2வது செயின் இங்கே கீழே இருக்கிற முதல் செயினை விட்டுறணும். விட்டுட்டு இது வந்து அடுத்து நம்ம அடுத்தடுத்து ரோ சேம் ப்ராசஸ் தான். இப்போ நான் பண்ண போகிற அதே பேட்டர்ன் தான் அடுத்த ரோகளையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ரோ நீங்கள் பண்ணும் போதும் இதே போல் தான் நீங்கள் 2 செயின் போட்டு திருப்பிடணும். திருப்பிட்டு இதே போல் அந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த செயினை விட்டுட்டு 2வது செயின்லேருந்து நம்ம தையல்கள் போட ஆரம்பிக்கணும். இப்போ 2வது செயினில் ஹாஃப் டபுள் குரோஷே போட போகிறோம். ஹாஃப் டபுள் குரோஷேக்கு ஒரு தடவை சுற்றிட்டு பார்த்துக்கோங்க நான் எங்கே நூலை விடுறேன்ட்டு. மேல்புறமாக இருக்குது இல்லையா செயின், அதுக்காக தான் விடுறேன். அந்த செயின்குள்ளே தான் உள்ளே விடுறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம லூப்பில் 3 இருக்கும். 3ஐயும் ஒரே டைமில் வெளியே எடுக்கிறோம். இதுதான் ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ இதே போல் இந்த வரிசையோட எண்டு வரைக்கும் இதே தான் நம்ம செய்ய போகிறோம். ஹாஃப் டபுள் குரோஷே ஈஸி தானே. இது சட்டனும் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டைம் எடுத்தெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பாப்பாவுக்கு இப்போ இன்றைக்கி மேட்சிங் ட்ரெஸ்க்கு இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் வெளியெல்லாம் வாங்க தேவையில்லை. நம்மளே வந்து அழகாக செஞ்சு கொடுத்துடலாம் பாப்பாவுக்கு. ஓகே, இது எண்டு வரைக்கும் போடுங்க.
இப்போது இந்த ரோவோட நான் கடைசி செயினுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே நான் பண்ண போகிறேன். ஓகே, போட்டு முடிச்சிட்டேன். சில பேர் புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்க இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, கடைசி இது வந்து எது நமக்கு புதுசாக பண்ண ஆரம்பிக்கும் போது தெரியாதப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா நிறையா செயின்கள் எக்ஸ்ட்ரா போட்டு அது வந்து ஷேப்பே மாறிடும். நமக்கு வந்து இந்த கடைசி எண்டு வந்து கரெக்டாக நேராக கிடைக்காம அப்படியே கோணலாக அந்த மாதிரி கிடைக்கும். அதுவும் அந்த 2 செயின் இந்த 2 ரோ பண்ணும்போதெல்லாம் தெரியாது, கொஞ்சம் பெருசாக பண்ணும்போது தான் அந்த தப்பு பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். அதுக்கு எப்படி நம்ம வந்து அந்த தப்பை சரி பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு ரோ முடிக்கும் போது 2 செயின் போடுறோம் இல்லையா, அந்த 2 செயின் போடும்போது நம்ம வந்து அங்கே வந்து ஒரு ஊக்கு மாட்டி வச்சுருங்க. அப்படி ஊக்கு மாட்டி வைக்கும் போது நம்ம அந்த 2 செயின் போட்டுட்டு இப்படி திருப்பிட்டு இந்த சைடு ரோவெல்லாம் பின்னிட்டு வரும்போது திரும்பி இந்த கார்னருக்கு வருவோம் இல்லையா, வரும்போது அந்த ஊக்கு மாட்டி இருக்கிற இடம் வந்து நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணிடும். இது வந்து கடைசி ரோ, இதுதான் கடைசி செயின். சப்போஸ் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த 2 செயின் போட்டு அடுத்த ரோவுக்கு தான் போகணும் அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக ஊக்கு போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓகே. அது வரைக்கும் இந்த மாதிரி எண்டு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஊக்கு போட்டு வச்சு பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் இந்த லாஸ்ட் வந்து போட்டதுக்கப்புறம் 2 செயின் நான் போடுறேன். சேம் அதே தான், 2 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான். எத்தனை ரோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த அளவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளோ விருப்பத்துக்கு ஏற்ப நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே திரும்பி பண்ணுங்கள். இதுதான் ப்ரொசீஜர். இப்போது நான் கடைசி ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டேன். போட்டு முடிச்சு நான் வந்து ஒரு செயின் போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போது இந்த அளவு நீளம் இருந்தால் போதும், எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அதனால நான் ஒரே ஒரு செயின் போட்டு இந்த நூலை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் நீளமாகவே நூலை வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நூல்லேயே அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அந்த செயின் போட்டோம் இல்லையா, இதை அப்படியே நீங்கள் இப்படியே இழுத்துருங்க, இந்த நூல் வெளியே வந்துடும். ஓகே, இப்போது எது வந்து முன் பக்கம்னா இது வந்து பேக் சைடு, இதுதான் வந்து நம்ம முன்னாடி இப்படி யூஸ் பண்ண போகிறோம். அதனால நான் தையலை வந்து ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பிடலாம். ஓகே, தையல் வந்து நம்ம நார்மலாக வந்து எப்படி 2 இதை ஜாயின் பண்ணுவோம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஊசி வச்சு, ஸோ அதே ப்ரொசீஜர் தான். இந்த ஊசியில் கோர்த்துட்டு நான் 2 எண்டையும் ஜாயின் பண்ண போகிறேன். இல்லை கார்னரில் இருக்கிற தையல்களாக பார்த்து எடுங்க. ஸோ இப்படியே வந்து இந்த ஊசியால் கோர்த்து 2ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போது இது 2ஐயும் ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள், பின்னாடி பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மெஞ்சி இருக்கிற நூல் வந்து நான் சொருகி விட்டுட்டேன் பின்னாடி, அதுக்கப்புறம் கட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஹேர் பேண்ட் சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இப்போது இந்த ஹேர் பேண்டில் வந்து நான் இந்த ரோஸ் வந்து நான் வைக்க போகிறேன். இந்த ரோஸ் வந்து எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த ரோஸ் எப்படி பண்ணணும் வீடியோ வந்து லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். ஓகே, இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு நம்ம கோர்த்து நம்ம இதோட சேர்த்து தைச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி சென்டரில் வந்து இப்படி குத்தி நல்லா கிரிப்பாக இருக்கிற நிற்கிற மாதிரி இதை தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ரோஸ் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ரோஸ்க்கு பதிலாக நம்ம வந்து வேறு ஏதாவது பூவில் வந்து இதே போல் பின்னல்கள் போட்டு பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம பண்ணலாம். அடுத்தடுத்து வீடியோஸ் நான் போடுறேன். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது கல் வச்ச பட்டன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். இல்லை அப்புறம் இந்த ஹேர் பேண்டுக்கு மேட்சாக இந்த ஒரு மாதிரி ரோஸ் இருக்கு இல்லையா, இந்த ரோஸ் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸில் கூட இந்த பட்டனுக்கு பதிலாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்லேயே அங்கங்கே கூட வச்சுக்கலாம். எல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். நம்ம வந்து நம்ம இஷ்டப்படி நம்ம குழந்தைங்களுக்கு எப்படிலாம் வைக்கணும் ஆசைப்படுறோமோ அதுபடி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.